கர்த்தர் நல்லவர். இன்றைய நாள்ல நம்ம 32nd பைபிள் தமிழ் சேனல்ல சில வேத வசனங்களை எடுத்து தியானிக்க போகிறோம். பலப்படுத்துகிற தேவன். ஆமா, நிச்சயமா தேவன் நம்ம சோர்ந்து போன வேளைகள்ல, நம்மளுடைய பலவீனங்கள்ல, நம்மளுடைய எல்லா பலவீனங்கள்லயும் நம்மளை பலப்படுத்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். நம்ம சத்துருக்கள் நம்மளை சோர்வடைய செய்யலாம், மனிதர்கள் நம்மை சோர்வடைய செய்யலாம், பொல்லாத சாத்தான் நம்ம சோர்வடைய செய்யலாம், வார்த்தைகள்னால செயல்கள்னால நம்ம நினைச்ச காரியங்கள் நடக்காம இருக்கும் பொழுது, மற்றும் நம்ம ஒரு ஒரு வெற்றியை நோக்கி சில காரியங்களை செய்யும் பொழுது அது கடைசி செகண்ட் வரைக்கும் நம்மளுக்கு ஹோப் கொடுத்துட்டு முடியாத பொழுது, அது மாதிரி ஒரு விஷயம் நம்மளுக்கு மட்டும் ஏன் உயர்வு இல்லை, நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு சோர்வு எப்போதுமே நம்ம மனிதர்களாகிய நம்ம கிட்ட அப்பப்போ இருதயத்தை இந்த கொஸ்டின் வந்துகிட்டே தான் இருக்கு. இதற்காக நம்ம சில வேத வசனங்களை எடுத்து தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இப்பொழுது கூட நீங்க ஒரு பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க, பைபிள் பென் எடுத்துக்கொள்ளுங்க, இல்லாட்டி ஒரு டைரி ஒரு பென் எடுத்துக்கொள்ளுங்க. என்னோடு கூட இந்த வசனங்களை நீங்க சேர்ந்து வாசிங்க. இந்த பைபிள்ல இந்த வசனங்களை குறித்து வைத்துக்கொண்டு பலன் உங்களுக்கு குறையும் போது, பலன் இல்லாத மாதிரி தனியா இருக்கிற மாதிரி எனக்கு யாரும் இல்லையே, எனக்கு எதுவும் செய்ய முடியலையே, நான் அப்படி சோர்வா இருக்கிறேனே நீங்க நினைக்கிற வேலைகள்ல இதெல்லாம் எடுத்து நீங்க வாஸ்து 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 தேவ பலனை பெற்றுக்கொள்ள வேண்டுமாறு நான் உங்ககிட்ட சொல்லுகிறேன். இப்பொழுது கூட வாசிப்போமா? எடுத்துக்கொள்ளுங்க, வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம 32nd பைபிள் தமிழ் சேனல்ல நிறைய வீடியோஸ் எடுத்து நம்ம வசனங்களை தியானிச்சிருக்கோம். அது உங்களோட ஃப்ரீ டைம்ல எடுத்து பாருங்க. இப்ப முதலாவது எடுத்துக்கொள்ள வேண்டிய வசனம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நான் வாசிக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்றும் ஒரு முறை வாசிக்கிறேன். பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அடுத்ததாக ஏசாயா 41:10. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். மீண்டும் ஒரு முறை ஏசாயா 41:10. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். மூன்றாவது வசனம் சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 32, 39ஆம் வசனங்கள். தேவன் என்னை பலத்தினால் இடை கட்டுகிறவர், யுத்தத்திற்கு என்னை பலத்தினால் இடை கட்டுகிறார். சங்கீதம் 18, 32, 39. சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 32, 39ஆம் வசனம். தேவன் என்னை பலத்தினால் இடை கட்டுகிறார், யுத்தத்திற்கு என்னை பலத்தினால் இடை கட்டுகிறார். நான்காவது வசனம் ஏசாயா 40, 29 31ஆம் வசனம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29 31ஆம் வசனங்கள். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29 31 வரைக்கும் நான் இப்ப வாசித்தேன். நெக்ஸ்ட் 5வது வசனம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆமென். அடுத்த வசனம் உபாகமம் 31ஆம் அதிகாரம் 6வது வசனம். உபாகமம் 31 verse 6. பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் கலங்கவும் வேண்டாம்.
உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. ஆமென். 7வது வசனம், சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 14 வசனம். 27:14 சங்கீதம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஆமென். 8வது வசனம், நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பதே உங்களுடைய பெலன். ஆமென். 9வது வசனம், ஆபகூக் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே என் பெலன், அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை கொண்டு போய் விடுகிறார். என்னை நடக்க பண்ணுவார். ஆமென். 10வது வசனம், சங்கீதம் 73:26. என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது, தேவனோ என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கன்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். ஆமென். அடுத்ததாக நீதிமொழிகள் 31:25வது வசனம். பெலனும் மகிமையும் அவளுடைய வஸ்திரம், வருங்காலத்தை குறித்து பயமில்லாமல் நகைப்பாள். ஆமென். இப்பொழுது கூட ஒரு 11 வசனங்களை நம்ம எடுத்து வாசித்திருக்கிறோம். இந்த 12 வசனங்கள்லுமே ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியம், நான் உன்னுடைய தேவனா இருக்கிறேன், நீ பயப்படாத, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. இப்படியான வசனங்கள் மூலமா ஆண்டவர் நம்மளை தேற்றுகிறார். நம்ம குழந்தை இருக்கு, அந்த குழந்தை பயப்படுது ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு. நம்ம ஒரு அம்மாவா அப்பாவா என்ன பண்ணுவோம்? ஏம்மா நீ பயப்படாத, நாங்க தான் இருக்கோம்ல, நீ எதுக்கு பயப்படுற, நான் உன் கூட தானே இருக்கிறேன், எங்கேயாவது உன்னை விட்டுட்டு போயிருக்கேனா? அப்படி இல்லாட்டியும் நான் சொன்னதெல்லாம் நீ மைண்ட்ல வச்சு நீ நடந்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதேதான் ஆண்டவர் நமக்கும் சொல்றாரு. நம்முடனே தேவன் இருக்கிறார். இல்ல அவர் பிசிக்கலி என் கூட இல்லையே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரோட பிரசன்ஸை நம்ம உணர்கிறோம். அந்த உணர்தல் ஆண்டவர் நம்மோட இருக்கிறார் அப்படிங்கிறத வெளிப்படுத்துது. அதற்காக தான் தேற்றரவாளனை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். அடுத்தது ஆண்டவர் நம்ம கூட இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் பொழுது, அவருடைய வேத வசனங்களை தியானிக்கும் போது நம்முடைய இருதயம் அனல் மூலம் அவருடைய பிரசன்னத்தை நம்ம இன்னும் உணர்ந்து கொள்ள முடியும். அவருடைய கற்பனைகளையும் அவர் பைபிள்ல நம்மளுக்கு சொல்லியிருக்கிற வேத வசனங்களினையும் நம்ம நடக்கும் பொழுது இன்னும் அதிகமா தேவனோடு நம்ம நெருக்கமாக முடியும். சரி, இப்பொழுது கூட நம்ம இணைந்து ஜெபிப்போமா? ஜெபம். சர்வ வல்லமையுடைய ஆண்டவரே, மட்டுமாக எங்களை பாதுகாத்த நல்ல தகப்பனே, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இவ்வளவு நேரம் கூட 11 வசனங்களை எடுத்து வாசிக்க கர்த்தர் பலன் தந்தீர். ஆண்டவரே, நிச்சயமாகவே உம்முடைய பலன் எங்களுக்கு தேவை. ஆண்டவரே ஏசப்பா, என்னோடு கூட இணைந்து இப்பொழுது பாரத்தோடு கண்ணீரோடு பலவீனத்தோடு, என் கூட யாரும் இல்லையே, என்னை தேற்ற யாரும் இல்லையே, என்னை கவனிக்க யாரும் இல்லையே, நான் இருக்கனா இல்லையான்னு கூட நான் கேட்கறதுக்கு ஆள் இல்லையேன்னு சொல்லி வருத்தத்தோடு இருக்கிற, பலவீனத்தோடு மனவேதனையோடு பாரத்தோடு இருக்கிற, காரியங்கள் வாய்க்காத நிமித்தம் பலவீனப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமது சமூகத்துல நான் வருகிறேன் சுவாமி. ஆவி ஆத்துமா சரீரத்துல காணப்படுகிற பலவீனங்களின் நிமித்தம் ஆண்டவரை உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை எந்த காரியத்தை நினைத்து அவர்கள் மனவேதனையோடு இருக்கிறார்களோ அந்த காரியத்துல உமது தேவ பலன் இறங்க வேண்டுமாறு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின உம்மிடத்திலிருந்து ஒரு ஒத்தாசை, ஒரு தேவ பலன் வர வேண்டுமாறு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஏசப்பா, சூறை செடியின் கீழே படுத்தது போல ஆண்டவரே, சோர்வோடு படுத்து கிடக்கிற ஜனங்களை நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாறு நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, காகத்தை கொண்டு அடையை கொடுத்து போஷித்து 40 நாள் அவர் நடக்க கிருபை செய்தது போல ஆண்டவர் ஆகிய இயேசுதாமே பலனை தர வேண்டுமாறு நான் ஜெபிக்கிறேன். உமது வானத்தின் மன்னாவினால் எங்களை நிரப்பியருளும், உமது வேத வசனத்தின் வல்லமையினால் என்னோடு ஜெபிக்கிற பிள்ளைகளை நிரப்பியருளும். ஆண்டவரே, நீர் அவர்களோடு கூட இருக்கிறீர் என்ற ஒரு
ஒரு ஆறுதலை, ஒரு தைரியத்தை அவர்களுக்கு தர வேண்டுமாறு நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் இருதயம் கலங்காமலும், பயப்படாமலும் இருக்கும்படியான ஒரு கிரியையை கர்த்தர் செய்ய வேண்டுமாறு நான் ஜெபிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகள், ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுகிறவர்கள், முதியவர்கள், தனிமையில காணப்படுகிறவர்கள் மற்றும் ஆண்டவரே வேலைக்கு தேடுகிறவர்கள் மற்றும் ஆண்டவரே திருமண காரியங்கள், மகப்பேறு காரியங்கள் இதெல்லாம் தடைப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த பலவீனங்கள்ல இருந்து ஆண்டவர் தாமே ஒரு புதிய காரியத்தை செய்ய வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஜீசஸ். இந்த 30 செகண்ட் பைபிள் தமிழ் சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.